மீண்டும் பாஜக ஆட்சிக்கு வந்தால் அவர்களை எதிர்த்த மு.க. ஸ்டாலின், மமதா பானர்ஜி, பினராயி விஜயன் உள்ளிட்ட தலைவர்களும் கைது செய்யப்படுவார்கள் என்று டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் தெரிவித்தார். டெல்லி மதுபான கொள்கை முறைகேடு வழக்கு தொடர்பாக கைதான அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு உச்சநீதிமன்றம் இடைக்கால ஜாமீன் வழங்கியது. இதனைத் தொடர்ந்து திகார் சிறையிலிருந்து நேற்று இரவு விடுவிக்கப்பட்ட கெஜ்ரிவால் டெல்லியில் உள்ள அனுமர் கோயிலில் தனது மனைவி சுனிதாவுடன் இன்று காலை சாமி தரிசனம் செய்தார். जूम नहीं कर सकते ना, धुआं धुआं आएगा फिर। இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர், கடந்த 75 ஆண்டுகளில் எந்த கட்சியும் சந்திக்காத இன்னல்களை ஆம் ஆத்மி கட்சி சந்தித்து வருவதாக கூறினார். ஊழலுக்கு எதிராக போராடுவதாக கூறும் பிரதமரின் கட்சியில்தான் அனைத்து திருடர்களும் இருப்பதாக கெஜ்ரிவால் விமர்சித்தார். மேலும் தன்னை கைது செய்ததன் மூலம் நாட்டில் யாரை வேண்டுமானாலும் சிறைக்கு தள்ள முடியும் என்பதே பாஜக கூறும் செய்தி என்றார். மேலும் ஒரு நாடு ஒரு தலைவர் என்பதே மோடியின் திட்டம் என்றும் சாடினார். थोड़े दिन के बाद ममता दीदी जेल में होंगी, तेजस्वी यादव जेल में होगा, स्टालिन साहब जेल के अंदर होंगे, पिनराई विजयन जेल के अंदर होंगे, उद्धव ठाकरे जेल के अंदर होंगे, जितने विपक्ष के नेता ये सारे जेल के अंदर होंगे. தொடர்ந்து பேசிய அவர், நாட்டின் ஜனநாயகத்தை அழிப்பதற்கு சர்வாதிகாரி முயற்சித்து வருவதாக குற்றம் சாட்டினார். சர்வாதிகாரி எதிர்த்து தனி மனிதராக எதுவும் செய்ய முடியாது என்று கூறியவர், 140 கோடி மக்களும் தனக்கு உதவ வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்.